கள்ளுண்ணாமை என்னும் அதிகாரத்தின் முதலாம் குறளில் கள்ளை உண்ணும் பெருவிருப்பம் கொண்டு இருப்பவர் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல, பகைவரும் அவர்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள் என்றாரே வள்ளுவர் என்று அறிவாயே. கள்ளை உண்ணக்கூடாது என்று கூறிய வள்ளுவர் சான்றோரால் நன்கு மதிக்கப்படுவதை விரும்பாதவர் கள்ளை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம் என்று அழுத்திக் கூறினாரே தமது இரண்டாம் குறளிலே. குடித்து வெறித்தவனை பெற்றெடுத்த தாய் கண்டு வெறுப்பும் வேதனையும் அடைவாளாய் இருந்தால் குடியால் வரும் தீமையை அறிந்த சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள் என்றாரே தமது மூன்றாம் குறளிலே வள்ளுவர் என்று அறிவாயே நீ. யாவரும் இகழும் குற்றத்தை செய்யும் கள்ளை பயன்படுத்துதல் என்னும் பெருங்குற்றத்தை செய்வார்க்கு நாணம் என்னும் அழகிய பெண் அருவருப்பு பட்டு அவன் எதிரே நிற்காமல் திரும்பி ஓடி விடுவாள் என்றாரே வள்ளுவர் நாலாம் குறளிலே. ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்குதல் சொல்ல முடியாத மூடத்தனமாகும் என்று ஐந்தாம் குறளில் வள்ளுவர் கூறும் அற்புதம் பாரீரோ. கள்ளுண்ணாமை என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவர் சொன்னவை கேட்டிலையோ இளம் காளையரே இளம் கன்னியரே. புத்தியின் செயலை தடுத்து நிறுத்தி தன்னிலை மறக்க செய்திடும் போதையினை புகழை அழிக்கவும் பலர் சிரிக்கவும் செய்திடும் இந்த கொடிய மருந்தினை பணத்தை வீணடித்து உடலை அழித்திடும் கொடிய மதுவினை சுவைத்து பார்த்திட முயன்றிடும் நண்பரை கண்டால் உண்ணுதலால் வரும் தீமை பற்றி வள்ளுவர் சொல்வதை சொல்லி அன்பு செய்கிறோ கருணை செய்கிறோ கட்டி அணைக்கீரோ. இளம் காளையரே இளம் கன்னியரே இளம் காளையரே இளம் கன்னியரே. மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம் என்று கள்ளுண்ணாமையின் 6வது குறளில் சொன்னாரே வள்ளுவர். மறைந்திருந்து மதுவருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று
என்று குடிபோதை இல்லாத நேரத்தில் ஒருவன் பொய் சொல்ல முடியாது. காரணம் என்னவெனில் அவன் மதுமயக்கத்தில் இருக்கும் போது அந்த உண்மையை சொல்லிவிடுவான் என்று வள்ளுவர் 8ஆம் குறளில் சொன்னாரே. தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டவனை தேடி கண்டுபிடிக்க தீப்பந்தம் கொளுத்திக் கொண்டு செல்வதும் போலத்தான் கள்ளுண்டு மயங்கி இருப்பவனை திருத்த அறிவுரை கூறுவதும் இருக்கும் என்கிறார் வள்ளுவர் தமது 9ஆம் குறளில். அதாவது திருத்த அறிவுரை கூறுவது முடியாத காரியம் என்கிறார். ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும் போது மற்றொரு குடிகாரன் மதுமயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்து கள்ளுண்பதனால் ஏற்படும் தடுமாற்றத்தை தனக்குள்ளே எண்ணி பார்க்க மாட்டானா என்று வினவுகிறார் வள்ளுவர் தமது 10ஆம் குறளில் என்று அறி. கள்ளுண்ணாமை என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவர் சொன்னவை கேட்டிலையோ இளம் காளையரே இளம் கன்னியரே. புத்தியின் செயலை தடுத்து நிறுத்தி தன்னிலை மறக்க செய்திடும் போதையினை புகழை அழிக்கவும் பலர் சிரிக்கவும் செய்திடும் இந்த கொடிய மருந்தினை பணத்தை வீணடித்து உடலை அழித்திடும் கொடிய மதுவினை சுவைத்து பார்த்திட முயன்றிடும் நண்பரை கண்டால் உன்னுதலால் வரும் தீமை பற்றி வள்ளுவர் சொல்வதை சொல்லி அன்பு செய்கிறோம், கருணை செய்கிறோம்.